அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ ஒரு வதந்தி மிக வேகமாக பரவிட்டு இருக்கு. மக்கள் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதா கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு வதந்தி. அது இந்த தற்கொலைகளால் பரப்பப்படுற வதந்தி. ஏன்னா நாளைக்கு இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாமல் ஒருவேளை கவர்னர் ஆட்சி நாளைக்கு மறுபடியும் ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கோசரம் ஒரு தற்கொலை கூட்டம் பரப்பிக்கிட்டு இருக்குது. ஆதவர்ஜினா கூட்டம். மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடுங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க, எதிர்கட்சி தலைவராக நாங்கள் உட்காரோம் 6 மாதத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அந்த கவர்மெண்ட்டை அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ 2 கட்சிகளும் கூட்டணி சேர வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை வாய்ப்பு சேர்ந்தால் நாளைக்கு மறுபடியும் தமிழ்நாட்டு மக்களை முஞ்சில் முழிச்சு ஓட்டு கேட்க முடியாது. அந்த அரசியல் கட்சிக்கு அவர்களுக்கும் தெரியும். ஸ்டாலின் 60 ஆண்டு அரசியல்வாதி, அவருக்கு தெரியும் எதிர்கட்சி அரசியல் நல்லா பண்ணுறது. அதனால் இந்த தற்கொலை கூட்டம் மிகப்பெரிய ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த கரூரில் நடந்த பரப்பின மாதிரி இதை மக்கள் கொஞ்சம் சிந்தனையோட அறிவு சிந்தனையோடு யோசித்து பகுத்தறிஞ்சு அதை நல்லா முடிவெடுத்து பாருங்கள். எப்படி ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவர்களால் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியல. 107 சீட்டு கிட்டத்தட்ட ஒரு 111 இருக்குன்னா மீதி ஒரு 7-8 சீட்டு வேணும்னா மற்ற இந்த சின்ன சின்ன கட்சி ஜெயிச்சு 2 சீட் இருக்குன்னா அவங்கள போய் பார்த்து பேசி நீங்கள் இது ஆதரவு வாங்கணும். அதை விட்டுப்பட்டு எப்போ இருக்கிற எதிர்கட்சிகளையே நீ குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தனா உனக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வக்கில்லை, தெம்பில்லை, திராணி இல்லை. அதை விட்டுட்டு எதிர்கட்சி திமுக மேலே பழி போடுறதே வேலையாக வச்சுருக்காங்க இந்த தற்கொலை கூட்டம். ஒரு முறை நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக மீண்டும் தவறு பண்ணாதீங்க. யோசிச்சு பாருங்கள். இந்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச அத்தனை நலத்திட்டங்களும் எவ்வளோ பெரிய முதலமைச்சர் ஜெயிக்கவே இல்லை. பிஎம்சிரி திட்டத்தை அமல்படுத்துன்னு சொல்லி அறிக்கை வருது. அப்போ ஸ்டாலின் எப்போ வெளியே போவார்னு சொல்லி தமிழக வாசலில் காத்து கொண்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ் கும்பல், வெறிநாய் ஓநாய் கூட்டம். அந்த ஓநாய் கூட்டத்தை தடுக்கக்கூடிய ஒரே சிங்கம் ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான், திமுக தலைவர் தான். அந்த திமுகங்கிற அமைப்பு தான், திராவிட இயக்கம்தான். ஆகையால் திராவிட மாற்று அரசியலில் நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. எப்போவுமே திராவிடம் தான் தமிழ்நாட்டை காக்கும். தமிழ்நாடு தான் திராவிட இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். இது யார் வந்தாலும் அது கவர்ச்சி அரசியல் தான். அந்த கவர்ச்சி கொஞ்ச நாளில் காணா போயிடும். தமிழக மக்கள் சிந்திங்க, நல்லா யோசிங்க. யாரால் நாம் வளம் பெற்றோம், யாரால் பலம் பெற்றோம்னு சிந்திச்சு அடுத்த முறை நான் வாக்களிங்க. நன்றி, வணக்கம்.